வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்னவின் சர்ச்சைக்குரிய மரணம், குடும்பத்தார் வெளியிட்ட தகவல்கள். தேவாலயங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது, கர்தினால். அனுர அரசில் வீழ்ச்சி காணும் விவசாயம், திலித் ஜெயவீர எம்பி குற்றச்சாட்டு. இலங்கை புலனாய்வாளர்களுக்கு முதன்முறையாக கிடைத்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படம். அமெரிக்க தளங்களை தரைமட்டமாக்கிய ஈரான், மீண்டும் வெடிக்கும் மத்திய கிழக்கு போர். ட்ரம்பின் கையொப்பத்திற்கு எவ்வித மதிப்பும் இல்லை, மோஜ்தபா ஹமீனி பகிரங்கம். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் சர்ச்சைக்குரிய மரணம் துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததால் ஏற்பட்ட விபத்தாக இருக்கலாம் என அவருடைய நெருங்கிய நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து இறுதி நீதி மருத்துவ அறிக்கை விரைவில் வெளியாக உள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை காலை தனது மனைவி பிரியங்கி மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியுடன் வழக்கமான காலை நடைபயிற்சிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்த போது 63 வயதான ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார் என்ற தகவல் வெளியானது. சம்பவம் நிகழ்ந்தபோது விளையாட்டு உடையும் வெள்ளை நிற டி-ஷர்ட்டும் அணிந்திருந்த அவர் மனைவியின் காலணியை அணிந்து முடிக்கும் வரை வீட்டின் முன்புறத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது பாதுகாப்பு அதிகாரியிடம் இருந்த நவீன ரக ரிவால்வரை பார்த்து அதை பரிசோதிக்க விரும்பியதாகவும் அதில் குண்டுகள் இல்லையா என்று நகைச்சுவையாக கேட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து பாதுகாப்பு அதிகாரி துப்பாக்கியின் மேகசினை அகற்றி அவரிடம் கொடுத்ததாகவும் பின்னர் தண்ணீர் எடுக்க சமையலறைக்கு சென்றபோது திடீரென ஒரு துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டதாகவும் கூறப்படுகின்றது. மார்பில் குண்டு பாய்ந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் உடனடியாக முல்லேரியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான உடற்கூற்று பரிசோதனை அதே நாளில் நடத்தப்பட்டு மேலதிக ஆய்வுகளுக்காக மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள நீதிமன்ற விசாரணையில் மரணத்திற்கான துல்லியமான காரணம் அடங்கிய நீதி மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஆரம்பத்தில் இது பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கியை பயன்படுத்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தாலும் பின்னர் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அந்த குறிப்பு நீக்கப்பட்டு துப்பாக்கி சூட்டு காயத்தால் உயிரிழந்தார் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டது. தற்போது 2 போலீஸ் விசாரணை குழுக்கள் இந்த மரணம் குறித்து தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றன. வீட்டின் சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. ஆரம்பகட்ட விசாரணைகளில் வீட்டிற்குள் யாரும் வலுக்கட்டாயமாக நுழைந்ததற்கான சான்றுகள் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதி மருத்துவ நிபுணர்களின் ஆரம்ப கணிப்பின்படி பொதுவாக துப்பாக்கி மூலம் நிகழும் தற்கொலை சம்பவங்களில் தலையில் காயம் ஏற்படுவது வழக்கம். ஆனால் இச்சம்பவத்தில் மார்பில் குண்டு பாய்ந்திருப்பது விசாரணையில் முக்கிய கவனத்திற்கு வந்துள்ளது. எனினும் இதன் அடிப்படையில் மட்டும் முடிவுக்கு வர முடியாது என்றும் முழுமையான நீதி மருத்துவ மற்றும் பாலிஸ்டிக் ஆய்வு அறிக்கைகளின் பின்னரே இறுதி முடிவு எடுக்க முடியும் என்றும் நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். உலகின் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக கருதப்படக்கூடிய நாடுகளில் கூட தற்பொழுது தேவாலயங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார். தற்போதைய மனித சமூகத்தில் சமய மற்றும் ஆன்மீக வாழ்க்கை மீதான ஆர்வம் வேகமாக குறைந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். வழிபாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் வார இறுதி நாட்களில் தேவாலயங்களுக்கு வருவதற்கு பதிலாக பல்வேறு பொழுதுபோக்குகள் மற்றும் வினோத நடவடிக்கைகளுக்காக அதிக நேரத்தை செலவிடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பாவில் உள்ள பிரம்மாண்டமான பசிலிக்காக்கள் மற்றும் தேவாலயங்கள் இன்று வெற்று இடங்களாக மாறியுள்ளன எனவும் அதற்கு பதிலாக விளையாட்டு மைதானங்களும் பொழுதுபோக்கு மையங்களும் மக்களால் நிரம்பியுள்ளன எனவும் கர்தினால் தெரிவித்துள்ளார்.
இறைவன் மீதான நம்பிக்கை சிதைவடைந்துள்ளதால் மனிதன் தற்காலிக திருப்தியையும் பௌதீக வளங்களையும் சேகரிப்பதன் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றான் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மனித நேயத்தின் உன்னத குணங்களை மறந்து உடல் ரீதியான தேவைகளை மட்டுமே சிந்திக்கும் ஒரு சமூகம் உருவாகி வருவதாகவும், இவ்வாறானதொரு பின்னணியில் ஆன்மீக வாழ்க்கைக்கு மிக குறைந்த இடமே கிடைத்துள்ளதாகவும் பேராயர் மெல்கம் ரஞ்சிதாண்டகை குறிப்பிட்டுள்ளார். எமது நாட்டின் முன்னோடியாக இருக்கும் விவசாயத்தை அந்நுர அரசு சட்டவிரோதம் என கூறி பாரம்பரியத்தை சீரழிக்க முற்படுகிறது என சர்வஜன அதிகார கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜேவீர தெரிவித்தார். அம்பாறை தெகிதிய கண்டிய பிரதேச சபை மைதானத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விவசாயிகளின் பேரணி 2026 மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது இதனை அவர் தெரிவித்தார். நாட்டில் நமக்கென்று தனித்துவமான கலாசாரம் உள்ளது. உலகளாவிய மற்றும் பிராந்திய ரீதியில் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டுமாயின் எமது கலாசாரத்தை அடித்தளமாக கொண்டே செயற்பட வேண்டும். உலகில் எந்த ஒரு நாடும் தனது கலாசாரத்தை சீரழித்து முன்னேற்றம் அடைந்ததில்லை என்பதை அரசு உணர வேண்டும். இன்றைய விவசாயிகள் பெரும் நட்டங்களை சந்தித்து வருகின்றனர். நகைகளை அடகு வைத்தும் காணிகளை அடகு வைத்தும் உறவினர்களிடம் கடன் பெற்றும் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். விவசாயம் என்பது தங்களின் கடமை என்று கருதுவதாலேயே இந்த தொழிலில் அவர்கள் இன்றும் நிலைத்திருக்கின்றனர். விவசாயிகளை மீண்டும் வீழ்ச்சியடையாத வகையில் கட்டியெழுப்புவதற்கு தொழில் முனைவு அணுகுமுறை அவசியம். சர்வஜன அதிகாரம் என்ற ரீதியில் விவசாயிகளுக்கு மீண்டும் இவ்வாறானதொரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படாதவாறு முறையான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்றார். 1994 ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தையின் போதுதான் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் சரியான தோற்றத்துடனான புகைப்படத்தை முதலில் நாங்கள் பார்த்தோம் என்று முன்னாள் ராணுவ தளபதியான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். பலிகளி தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை அவர் தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரு இராணுவ தளபதியாக பிரபாகரனை முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் எனது கையால் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்ததில்லை. எனது பணி அதுவல்ல. இராணுவ தளபதியின் பணி ஒருவரது தலையில் துப்பாக்கியால் சுடுவது அல்ல. எனினும் எமது இளவயதில் இப்படி ஒரு நிலை இருந்திருந்தால் ஒருவேளை அந்த எண்ணம் எனக்கு தோன்றியிருக்கலாம். அத்துடன் ஆரம்ப காலத்தில் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகத்தான் வாழ்ந்தார்கள். எனவே அவர்களை நேருக்கு நேர் சந்திக்கும் மோதும் சந்தர்ப்பங்கள் இருந்ததில்லை. 1994 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தையின் போதுதான் பிரபாகரனின் உண்மையான புகைப்படம் கூட புலனாய்வாளர்களுக்கு கிடைத்தது. அதுவரை பிரபாகரனின் தோற்றம் தொடர்பான தெளிவான ஒரு புகைப்படமும் எங்களிடம் இருந்ததில்லை. 1994 ஆண்டு கிடைத்த புகைப்படத்திற்கு முதல் பிரபாகரனின் சாதாரண தர பரீட்சைக்கான அடையாள அட்டையில் இருந்த ஒரு புகைப்படம் தான் புலனாய்வாளர்களிடம் இருந்தது. அதன் பிறகு பிரபாகரன் இந்தியாவில் இருந்தபோது எடுக்கப்பட்ட ஒரு தெளிவான புகைப்படத்தை தான் நாங்கள் முதலில் பார்த்தோம் என குறிப்பிட்டுள்ளார். ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டும் ஒருவர் காணாமல் போயுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் என்பது தீவிரமடைந்துள்ளது. ஈரானின் தென்மேற்கு நகரான தர்கோவில் கட்டுமான பணியிலிருந்து அணுமின் நிலையம் மற்றும் ஹெஸ்ட் தீவு ஆகியவற்றின் மீது அமெரிக்கா இரவு நேர தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஈரான் ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் குவைத்தில் உள்ள மின்சார மற்றும் நீர் உற்பத்தி நிலையம் மீது 2வது முறையாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இன்று ஈரானால் ஏவப்பட்ட 3 ஏவுகணைகளை ஜோர்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியதுடன் 4வது ஏவுகணை ஆள் நடமாட்டமற்ற பகுதியில் விழுந்ததாக யோர்தான் அரசு செய்தி நிறுவனம் செய்தி தெரிவித்துள்ளது. அத்துடன் ஜோர்தானின் அகபா துறைமுகம் இலக்கு வைக்கப்படலாம் என அமெரிக்கா எச்சரித்ததை தொடர்ந்தே இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த நியாயமற்ற மற்றும் அப்பட்டமான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு ஈரானிடம் வலியுறுத்தியுள்ள யோர்தான் வெளிவிவகார அமைச்சு நாட்டின் பாதுகாப்பு என்பது மீற முடியாத ஒரு சிவப்பு கோடு என எச்சரித்து அமானில் உள்ள ஈரானிய தூதரை நேரில் அழைத்து கண்டனம் வெளியிட்டுள்ளது.
கடந்த சில நாட்களாக இரு நாடுகளும் மாறி மாறி முக்கிய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் ஆரம்ப கட்ட போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டு ஒரு மாதத்திற்குள்ளேயே அது முறிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கையொப்பத்திற்கு எந்தவிதமான மதிப்புமில்லை என்றும் அது நம்பகத்தன்மையற்றது என்றும் ஈரானின் உச்ச தலைவரான மொஸ்தபா கமேனி தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மொஸ்தபா கமேனி நேற்று சனிக்கிழமை வெளியிட்டுள்ள எழுத்துப்பூர்வ அறிக்கை ஒன்றில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் மீறி வருவதாக மொஸ்தபா கமேனி அங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஈரான் மற்றும் அதன் பிராந்திய கூட்டாளிகளிடமிருந்து அமெரிக்கா மறக்க முடியாத பாடங்களை கற்றுக்கொள்ளும் என்று ஈரானின் உச்ச தலைவர் எச்சரித்துள்ளார். போர் நிறுத்த உடன்படிக்கை முறிந்ததை அடுத்து கடந்த வாரம் முதல் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பரஸ்பர தாக்குதல்கள் ஆரம்பமாகியுள்ளன. இந்த நிலையில் பாலங்கள், தொடருந்து பாதைகள் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை குறிவைத்து அமெரிக்கா இந்த வாரம் ஈரான் மீதான தனது தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான் குவைத்தில் உள்ள பொதுமக்களின் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.